நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்திய பைக் வார சுற்றுப்பயணம் கோவையில் நடைபெற்றது. இதில் பைக் ஓட்டியவாறே வீரர்கள் சாகசம் புரிந்துள்ளனர். குறிப்பாக பைக் சாம்பியன் அரஸ் கிபிசா கலந்து கொண்டு சாகசம் செய்து பார்வையாளர்களை வியக்க வைத்தார். இந்திய பைக் வார சுற்றுப்பயணம் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கியது. சண்டிகர், ஜெய்ப்பூர், அகமதாபாத், சூரத், புனே, மங்களூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தற்போது கோவையில் இந்த பைக் விழா நடைபெற்றது. பல்வேறு பொதுமக்களும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற சாகசங்களை பார்த்து வியந்தனர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஊட்டிலேருந்து வரோம். நாங்கள்லாம் பைக் கிரேசியர்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பைக் ஃபெஸ்டிவல் இது ஒரு எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பார்த்தா 2 டீம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இந்த நிகழ்ச்சியில் கோவை மற்றும் நெய்வேலியைச் சேர்ந்த 2 அணிகள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக சாகசங்கள் செய்து வியப்பில் ஆழ்த்தினர். சீறி பாயும் சிறுத்தை போல வாகனங்கள் பாய்ந்து செல்வதும் அவ்வாறே சாகசங்கள் புரிவதும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க செய்தது. இதில் கோவை அணி கோவாவில் நடக்கும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. ப்ரோக்ராம் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அமேசிங்கான ப்ரோக்ராம் தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தியாவில் இப்போ தான் பயங்கரமான இந்த மாதிரி காம்படிஷன் நடந்துட்டு வர மூலிமா இது ரெகக்னைஸ் ஆகிட்டு வருது. எங்கள் காம்படிட்டிவ் ஆப்போனன்ட் டீம் பற்றி சொல்லணும்னா த்ராட்லெஸ், கோயம்புத்தூர் அப்படின்னாலே த்ராட்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் இதை அங்கே ஃபஸ்ட்டு காம்படிஷன் ஃபஸ்ட்டு ஷோன்னு கூட சொல்லலாம். ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கும் பார்வையாளர்களை மேலும் ஆச்சரியமூட்டும் விதமாக செங்காலை வீரர், பைக் ரேஸில் 2 முறை சாம்பியன் பட்டம் வென்ற அரஸ் கிபிசா கலந்து கொண்டு சாகசம் நிகழ்த்தினார். சாகசம் புரியும் போது ரசிகர்களின் ஆதரவு தன்னை மேலும் உற்சாகப்படுத்துவதாகவும், இந்தியாவிலேயே கோவையில் நிகழ்ந்த சாகசங்கள் சர்வதேச தரத்தில் மிகவும் சிறப்பாக இருந்ததாக அரஸ் கூறினார். Yeah, it's amazing program. It's like we have 2 teams. கோயம்புத்தூர்ல நடந்த இந்த போட்டி ரொம்பவும் சிறப்பானதா அமைந்தது. இங்க இருக்கிற மக்கள் நாங்க பைக் ஓட்டுனதை பார்த்து வியந்து ரசிச்சாங்க. நான் பார்த்த ஊர்லயே கோயம்புத்தூர் ரொம்ப அழகான ஊரா எனக்கு தெரியுது. இங்கு பைக் ஸ்டண்ட் செய்வதற்கான பாதை ரொம்ப சிறப்பா அமைக்கப்பட்டிருந்தது. A lot of people, crowd is big crowd. We have a அரசின் சாகசங்கள் பைக் ரைடர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது. மேலும் இது போன்ற போட்டிகள் நடத்த வேண்டும் என பார்வையாளர்கள் தெரிவித்தனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.